வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு சுடிதார் கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துருக்கிறேன். 2 மீட்டர் துணியை அப்படியே 4ஆக மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் 38 சைஸ்க்கு தான் வெட்ட போகிறேன். 38 சைஸை 4ஆக டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 9.5 வரும். அதோட நம்ம தையலுக்கு, அதாவது ஈஸ் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கலாம், 1 இன்ச் கொடுத்துக்கலாம். நான் 1 இன்ச்சு கொடுத்து 10.5க்கு மார்க் பண்ணுறேன் உடம்பு. இப்போ இதில் நம்ம ஷோல்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் 7 வைக்கிறேன். ஃபுல் ஷோல்டரில் பாதி 7 மார்க் பண்ணிவிட்டு அதே 7 கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு உயரம், அதாவது நம்ம ஷோல்டர் வைக்கிற அளவே ஆம் இறக்கத்துக்கு வச்சாச்சு, அது ஒரு கோடு. அடுத்தது மேலேருந்து ஒரு 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன், 21 இன்ச்சு. அடுத்தது கீழே பொட்டம், அது நம்ம இருக்கிற உயரத்தை அப்படியே எடுத்துருக்கிறேன். 4 அளவு தான் சுடிதார்ட மெயின்னு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணிவிட்டு இது 2க்கு நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கழுத்து இறக்க 6 இன்ச்சுக்கு முன்னுக்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இதே டீப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 3 இன்ச்சு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் சும்மா ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லோப் கொடுத்துக்கலாம். இப்போ உடம்பு 9.5ல் நான் 1 இன்ச்சு ஈஸ் அலோன்ஸ் கொடுத்து 10.5க்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது உடம்போட தையலுக்கு 2 இன்ச் விட்றேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இடுப்பு அளவு வருதோ அதை 4ஆக பிரிச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல எனக்கு அதே சேம் 9.5 நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு 8.5 வருதோ இல்லை 7 வருதோ இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து தையலுக்கு 2 இன்ச்சு. அடுத்தது சீட்டட் அளவு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 10.5 இன்ச்சு, இங்கேருந்து மேலே 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணால் போதும், 2. அப்போ நீங்கள் சப்போஸ் இதுக்கும் உங்களோட சீட்டட் அளவை அப்படியே ஃபுல்லாக டேப்பை ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அதில் பாதியை மார்க் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது கீழே நம்ம அதே அளவு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கூட விரிவுன்னா அதுலேயும் இந்த அளவு போக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ இது தையலுக்கு கீழே இந்த ஓப்பன் தைக்கிற நேரம் நம்ம 1 இன்ச்சு கொடுத்தா போதும், இவ்வளோ 2 இன்ச்சு கொடுக்க தேவையில்லை. இப்போ இங்கேருந்து இதை சின்னதாக்கிக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சின்ன கழுத்தை வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மார்க் பண்ணி அதே அளவு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் உயர வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் இது ஒரு பக்கை மாதிரி தான் வைக்க போகிறேன். அப்போ இதில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச் விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். மேலே தையலுக்கு போக மேலே நம்மளுக்கு 7 இன்ச்சு இருக்குது. இப்போ இது 38ங்கையில் நம்ம ஒரு 3.5 இன்ச்சு டவுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே வளைச்சி கொண்டு இதோட சேர்த்து விட்டுறணும். கீழே அடி அகலம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு 6 வருதுன்னா அதோட தையலுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இப்படி இவ்வளோ தான். இதுக்கு நேராக கிராஸ் போட்டால் இதோட கை செட் ஆயிரும். இந்த மீதமுள்ள தையலுக்கு போக மீதமுள்ளதை ஒரு 1 இன்ச்சை நான் லைட்டாக ஃப்ளீட் மாதிரி வைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதில் சின்னதாக ஒரு ஃப்ளீட் தான் வரும், ஒரு ஃப்ளீட் 2 ஃப்ளீட். அப்போ நடுவில் மட்டும் இப்படி லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு ஒரு டிசைன் மாதிரி வச்சுட்டு நான் இதை அப்படியே தைச்சிருவேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் ஒரு சுடிதார் கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.